ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டு சமையல் சீரீஸில் வடமோர் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்: துவரம்பருப்பு, பச்சரிசி, சின்ன சீரகம், இஞ்சி, தேங்காய், பச்சை மிளகாய், தயிர், வடை, மஞ்சத்தூள், உப்பு. அடுத்து தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணலாம். அதுக்கு பச்சை மிளகா, தேங்காய், இஞ்சி, 5 நிமிஷம் ஊற வச்ச பச்சரிசி, சின்ன சீரகம், துவரம்பருப்பு, கொத்தமல்லி, அப்புறம் கருவேப்பிலைங்க எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா பேஸ்ட் பண்ணி எடுத்துட்டு, நம்ம கடைஞ்சி வச்ச மோரில் நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட், தேவையான அளவு மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் வானொலி காஞ்சதும் எண்ணெய், கடுகு, வெந்தயம், உளுந்து, சின்ன சீரகம், வரமிளகா, அப்புறம் கருவேப்பிலைங்க. கருவேப்பிலை வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய், தயிர் எல்லாம் கலந்து நம்ம போட்டுடலாம். ஜீரணத்துக்கு கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு, மோர் குழம்பு லைட்டாக பபிள்ஸ் வரும் பொழுது நம்ம சுட்டு வச்சுருந்த பருப்பு வடையை ஒவ்வொரு வடையாக மோர் குழம்புல போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு, லைட்டாக பபிள்ஸ் வந்ததும் நம்ம இறக்கிடலாங்க. இவ்வளோதாங்க, சூப்பரான சுவையான வடமோர் குழம்பு ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.